ப்ரெக்னன்சின்னு வரும்போது யூ வில் ஹேவ் 10 பீப்புள் அரவுண்ட் யூ. 10 பேர் 10 இன்புட் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரோட இன்புட்டையும் நீங்க கேட்குற நிலைமையில சில பேர் இது கேட்பீங்க, சில பேர் இதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வேண்டாம். குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ஐவிஎஃப் பண்ணி நம்ம அவங்களுக்கான கருத்தரித்தல் நம்ம சப்போர்ட் பண்றோம். பட் நேச்சுரல் கன்செப்ஷன் நிறைய பேருக்கு ட்ரை பண்றோம். இல்ல அதுல சில பேருக்கு இதுல கன்சீவ் ஆகாது அப்படின்னு வர்ற கட்டாயத்துல அந்த டைம்ல தான் நம்ம இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறதுக்கே போகிறது. ஐவிஎஃப் ஒரு டைம் பண்ணாங்கன்னா அடுத்த டைம் பண்றதுக்கு எவ்வளவு கேப் இருக்கு? மினிமம் ஒரு 3 months ஆகுது கேப் கொடுக்கணும். அதுதான் நான் ப்ரிஃபர் பண்றேன். பட் பேக் டு பேக் வந்து நிறைய அடுத்தடுத்து பண்றதுனால போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டிப்ரெஷன் அதில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. டிப்ரெஷன் இருக்குது, சைக்கோசிஸ் இருக்குது, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இருக்குது. யூஸ்வலாகவே ஒரு மதர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வயிற்றுலேருந்து குழந்தை இறங்கினதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி மாற்றிக்கிட்டா ப்ரெக்னன்சி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நடக்கும்? மனசு விட்டு பேசணும். நத்திங் மோர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார எந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் அவங்கக்குள்ளார ஃபஸ்ட்டு பேசிக்கலாம். பிகாஸ் வென் இட் கம்ஸ் டு ப்ரெக்னன்சி, இதையே நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். ப்ரெக்னன்சின்னு வரும்போது யூ வில் ஹேவ் 10 பீப்புள் அரவுண்ட் யூ. 10 பேர் 10 இன்புட் கொடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரோட இன்புட்டையும் நீங்க கேட்குற நிலைமையில சில பேர் இது கேட்பீங்க, சில பேர் இதை அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வேண்டாம். ஓகே, ஆஸ் கப்பிள்ஸ் வாட் வி ஆர் இன்டு, இந்த குழந்தையை நம்ம எப்படி நல்லபடியா டெலிவரி பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம். ஸோ கப்பிள்ஸ் மஸ்ட் டாக் டு ஈச் அதர், டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஹுட். பேரண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபென்சிங்கில் அன்வான்டான இன்புட்ஸை வந்து ஃபென்சிங்கில் வச்சுட்டாங்க அப்படின்னாவே ஐ திங்க் மோஸ்ட்டாக தேர் டூயிங் குட் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு, பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்கு. நிறைய இது வர்றதுக்கு என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ்ஸு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸ்ட்ரெஸ்ஸு, அன்டைமில் ஸ்லீப்பு, அன்டைமில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸு, லேட் நைட் ஈட்ரி ஹேபிட்ஸு, புவர் எக்ஸசைஸ் பேட்டர்ன், சுத்தமாகவே எக்ஸசைஸ் இல்லை, ஓவர் நைட் ஃபுல்லாக வேக்கப், மொபைல் ஸ்க்ரீன் டைமிங் நிறையா இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸு, டூ மெனி ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸு, தட்ஸ் ஆல் ஐ ஃபைண்ட். டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் முன்னாடி இல்லாதது இப்போ இருக்குது அப்படின்னா நம்மளை குவெஸ்டின் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். முன்னாடி நம்ம பழக்கத்துல இல்லாதது ஒண்ணு இப்போ நம்ம பழக்கத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் வி காஸ்ட் அப்படிங்கிறது. உங்க ஹாஸ்பிடல் ஐவிஎஃப் கூட பண்றீங்க இல்லையா? ஆமா, we are doing IVF. அத பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா? ஐவிஎஃப்னா என்ன? அது ஒரு பிரான்ச். எங்க ஹாஸ்பிட்டல்ல ஐவிஎஃப்ங்கிறது ஒரு பிரான்ச். குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம ஐவிஎஃப் பண்ணி நம்ம அவங்களுக்கான கருத்தரித்தல் நம்ம சப்போர்ட் பண்றோம். பட் நேச்சுரல் கன்செப்ஷன் நிறைய பேருக்கு ட்ரை பண்றோம். இல்ல அதுல சில பேருக்கு இதுல கன்சீவ் ஆகாது அப்படின்னு வர்ற கட்டாயத்துல அந்த டைம்ல தான் நம்ம இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறதுக்கே போகிறது. எத்தனை இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், எத்தனை ஃபெயில்டு ப்ரெக்னன்சிஸ், கன்செப்ஷன் இல்லை, எல்லாமே இட் இஸ் காட் லாட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ். அதை பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே ஐவிஎஃப்ங்கிறத நம்ம ப்ரொசீஜராக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐவிஎஃப் ஒரு டைம் பண்ணாங்கன்னா அடுத்த டைம் பண்றதுக்கு எவ்வளோ கேப்? மினிமம் ஒரு 3 months ஆகுது கேப் கொடுக்கணும். அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் பேக் டு பேக் வந்து நிறைய அடுத்தடுத்து பண்ணுறதுனால சக்ஸஸ் ரேட் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே மாற்றம் இருக்காது. ஸோ டைம் ஃப்ரேம் ஹீலிங், அந்த லேடிக்கு ஹீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா ஹார்மோன்ஸை கோ த்ரூ பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கொஞ்சம் ஆனால் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஐவிஎஃப் போனாலே காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. அதை பற்றி நத்திங் மச் டு சே. காஸ்ட்டுங்கிறது அதில் ஐவிஎஃப் பர்சே கிடையாது. அதுக்கான தேவைப்படுற மருந்து, சப்போர்ட்டிவ் தெரப்பீஸு, அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோவில் போயிட்டே இருக்கும். அதர் தேன் தட் என்ன காஸ்ட், ஐ எம் சீரியஸ்லி க்ளூலெஸ். நேச்சுரல் மெத்தடில் வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்களே குழந்தை இல்லாமல், அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஐவிஎஃப் போகலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணலாம்? இல்லை, அவங்க இப்போ இதுதான் அதுதான் கிடையாது. இப்போ சப்போஸ் இப்போ 35 years கிராஸ் ஆகிருக்கும், 38 years கிராஸ் ஆகிருக்கும், ஏஜ்
கப்பல்ஸ் டு கப்பல் வேரி ஆகும். இதுதான் டிக்டிம், ஓகே எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு நான் ஐவிஎஃப் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து ஃபிட் ஆக மாட்டாங்க. அவங்களால ஆரோக்கியமான எக் ரிலீஸ் பண்ண முடியாது. இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஃபால்ட் இருக்கும். இல்ல கருக்குழாயில அடைப்பு இருக்கும். நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளே இருக்காது. அந்த மாதிரியான கப்பல்ஸ்க்கு தான் நம்ம வந்து ஐவிஎஃப் நம்ம பிளான் பண்ற மாதிரி இருக்கும். எந்த வயசு வரைக்கும் பிரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா? ஏர்லியர் தி பெட்டர். நான் அதுதான் சொல்றது. 35 நீங்க நேச்சுரல் மெத்தட்ல தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேச்சுரல் ஐவிஎஃப் எதுனாலும் ஓகே தான். ஐவிஎஃப்க்கு இப்போ ஏஜ் வந்து 50, 55 எல்லாம் போயிட்டே இருக்காங்க. விமன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. as far as she is able to release good quality eggs. 50ங்கிறது தான் லாஸ்ட் லிமிட் அப்படின்றது. பட் உங்களுக்கு நேச்சுரல் மெத்தட்ல கன்சப்ஷன் ரேஷியோலாம் 40க்குள்ளாரே நீங்க ப்ரெக்னன்சி எல்லாம் முடிச்சுக்கோங்க. 2 திங்ஸ். ஒன்று, உங்க குழந்தையோட வளர்ச்சியை நீங்களே கண்ணெதிர பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு யூ ஷுட் பி ஹெல்த்தி. நீங்க லேட்டா ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்த் இல்லாம போயிடக்கூடாது. அதுதான் என்னோட ஒரே கன்சர்ன். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இமீடியட்டாக வேறு என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம்? இப்போ ஒரு இந்த கோத்ரோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்கணும் உடனே? ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய மசக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இயற்கையா இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா டயர்ட்னஸ் இருக்கும். சோர்ந்து கொஞ்சம் படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல கொஞ்சம் உமட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். மெயினா நீங்க ஃபேன்சியான ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 3 months இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் அப்படிங்கிறத போத் த கப்பிள்ஸ் அவங்க 2 பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னாவே half த ப்ராப்ளம் ஹஸ் பீன் சால்வ்ட் ஹியர். ஏன்னா அதை ஒரு கம்ப்ளைண்டா என்கிட்ட கொண்டு வராம கப்பிள்ஸா அட்ரஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி ஈஸி. ப்ரெக்னன்சி டைம்ல ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். டெஃபினட்டா இருக்கும். அது அப்படியே சாப்பாடு நிறைய எடுத்துக்கலாமா இல்லை கண்ட்ரோல் பண்ணணுமா? நீங்க ஃபுட்டுன்னு அழகா சொல்றீங்க. ஆனா நான் பார்த்தது சாக் பீஸ்ல இருந்து சாம்பல்ல இருந்து அதெல்லாமும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாக் பீஸா சாப்பிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு பேக்கெட் ஃபுல்லா சாக் பீஸ் கொண்டு வந்து இது இனிமேட்டு கொடுக்கவே கொடுக்காத, ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிக்கங்க, சாக் பீஸ் தொட மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேவிங்ஸ் எப்போ அதிகமாகுதுன்னா ஹீமோகுளோபின் கம்மியாகும் போது. ஸோ அதனால அதை நம்ம கரெக்ட் பண்ணோம்னாவே போதும். நிறைய சாப்பிட சொல்லலாம். இன்டர்மிட்டண்டா, அதாவது ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸா சாப்பிட சொல்லலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கோச் அப்படின்ற பேரில் கப்புள்ஸ் ஒன்றா வர வச்சு ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க. எப்படி அவங்களோட ப்ரெக்னன்ட் ஒய்ஃப்ஸ்லாம் எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஆக்சுவலாக ஆச்சரியப்படுறதுக்கும் விஷயம் இருக்கு, சிரிச்சுட்டு போகிறதுக்கும் விஷயம் இருக்கு. ஆச்சரியப்படுற விஷயம் நான் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அட்லீஸ்ட் ஒரு செஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க ப்ரெக்னன்சி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபீல்டு லைஃப் ஸ்டைலில் அவங்க ஒர்க் பிளேஸ்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அதை எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டயட்டாக இருக்கட்டும், அதை லிசன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டுக்கு டைமாக இதை நான் அப்படியும் நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். ஃப்ளிப் சைடில் நான் பார்க்கணுன்னா ப்ரெக்னன்சிக்கு கோச்சிங் வேணுமா அப்படிங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையே நமக்கு கொடுத்துருக்க வரம் அது. அதுக்கு 2 பேரும் மனசு விட்டு பேசி ஈவினிங் ஒரு நார்மல் ஒரு வாக்கு, இல்லை சேர்ந்து ஒரு டின்னரு, என்ன சாப்பிட்ற, லைக் உங்களோட டேல என்னென்னா நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்திருக்கிறீங்கன்னு ஹஸ்பண்ட் கேட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். கோச்சிங் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சிக்கான ஃபீல்டில் ஓஜி இருக்கான்றது எனக்கு தெரியல. வி ஆர் குட், ஆக்சுவலி வி ஆர் டூயிங் வெரி குட். அப்படி தான் நான் பார்க்குறேன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஃப்ரேம்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிப்ரெஷன் அதில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. டிப்ரெஷன் இருக்குது, சைக்கோசிஸ் இருக்குது, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இருக்குது. யூஸ்வலாகவே ஒரு மதர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வயிற்றுலேருந்து குழந்தை இறங்குனதுக்கப்புறம் எம்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ஃபிசிக்கலாகவும் ஒரு எம்டினஸ் இருக்கும், மென்டலாகவும் ஒரு எம்டினஸ் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாரும் குழந்தைய சுற்றி உங்களோட டோட்டல் ஃபோக்கஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்கும் போது மதர் ஃபீல்ஸ் லெஃப்ட் அவுட். ஸோ நீங்கள் அங்கே கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்ட் ஆகிடும். ஸோ மூட் ஸ்விங்ஸ் தான் அதில் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம். எரிச்சல் படுறது, ஃபீடிங்க்கு மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வர்றது, மற்ற நேரத்தில் குழந்தைய கொஞ்சிறது, இந்த டைமில் தான் ஹஸ்பண்டோட மேக்ஸிமம் சப்போர்ட்டு தேவைப்படும். இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம்.
தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்து இதனால பீப்புளுக்கு ஒரு ப்ரெக்னன்சி ஓரியன்டாக டிப்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன். தேங்க்யூ. வி ஆர் ஹியர் டு சர்வ் வித் அ கிரேட் ஸ்மைல். Signing off, this is Dr. Suganya Saravakumar from Sugan Hospitals, Chennai.